மாதம் ஒரு வருஷம் அஜ்ஞாதவாசம் முடிஞ்சப்புறம் இவர்கள் சமாதானம் பேச போகும்போது கிருஷ்ணர் குந்தியை சந்திக்கிறார் அஸ்தினாபுரத்தில். அப்போ என்ன சொல்லி அனுப்புகிறா தெரியுமா? திரௌபதி என்ன நினைக்கிறாளோ அதை செய்யுங்க. திரௌபதியோட அவமானத்துக்கு பழி தீக்கணும்னு அவன் நினச்சா நீங்கள் அதை தைரியமாக செய்யுங்க. எத்தனை பேர் இந்த பக்கம் அந்த பக்கம், யாருக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, தர்ம யுத்தம் செய்யுங்கோ. யூ ஷுட் எஸ்டாப்ளிஷ் யுவர் ஐடென்டிட்டின்னு சொல்கிறா. எந்த அம்மா சொல்லுவா? எல்லாம் பயப்படுவா. ஐயோ வேண்டாமே, இருக்கிறதுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கோ, திருப்பி வனவாசத்துலேயே இருங்கோ, என்னென்னவோ சொல்லுவா. பட் சச் அ பிரேவ் உமன். இந்த எல்லா எபிக் கேரக்டர்லேயும் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கிறது திரௌபதி தான். திரௌபதியோட கேரக்டர் இது உண்மையாக மகாபாரதத்தில் இருக்கிற ஒரிஜினல் ரைட்டிங். வேறு இந்த பிஆர் சோப்ராவோட எப்பிக்கு இல்லை கர்ணனில் வந்த சினிமாவில் வந்தது அதெல்லாம் கிடையாது. ஒரிஜினல். கர்ணனை அவள் நிராகரித்ததாக ஒரு செய்தி காட்டியிருப்பா. பட் உண்மையில் கர்ணனால் அந்த மீனை அடித்து அந்த போட்டியில் ஜெயிக்க முடியல. அதுதான் உண்மையான மகாபாரதத்தில் இருக்குது. 5 பேரையும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற நிலைமை வரைச்சு அவள் அதை பற்றியெல்லாம் ரொம்ப பயப்படலை, ரொம்ப டென்ஷன்லாம் இல்லை. இட் இஸ் நேச்சுரல். ஷி வாஸ் ரெடி ஃபார் இட். கலங்கவே இல்லை அதை பற்றி. ஒரு முறை சத்யபாமா அவளை கேட்குறா, உன்னால் எப்படி இத்தனை பேரையும் ஹேண்டில் பண்ணி இவ்வளோ நல்ல நிர்வாகம் பண்ண முடியுறது? உன்னுடைய 5 கணவர்களுக்கும் உன்மேல் எத்தனை மரியாதை, உன்மேல் எத்தனை காதல், அவர்களுடைய கண்கள் உன்னை விட்டு அகலறதே இல்லை. நீ செய்யறது, நீ சொல்கிறதையே செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கார்களே, எப்படி உன்னால் மேனேஜ் பண்ண முடியுறதுன்னு கேட்குறா. திரௌபதியும் சாமானியப்பட்டவள் இல்லை, அரண்மனையிலேயே வளர்ந்தவள், அந்த சுகபோகத்தில் இருந்தவள். தானாக வாலண்டியராக, அவளை யாரும் வனவாசம் போக சொல்லலை, ஆனால் 12 வருஷம் அவர்களோடு போயிருக்கா. அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கிறாள் தன்னுடைய அவமானத்தை பற்றி. அவர்கள் வீரமாகவும் பராக்கிரமமாகவும் இருப்பதற்கும் எப்படி அந்த சண்டையை பிளான் பண்ணணுங்கிறதுக்கும் அவளும் உறுதுணையாக இருக்கா. சத்யபாமாகிட்ட சொல்கிறத பார்ப்போம். அவள் என்ன சொல்கிறா? என்னுடைய கணவர்களுடையும் அவர்களுடைய பிற மனைவிகளுக்கும் என்னுடைய மாமியாருக்கும் என்னால் முடிந்த சேவையை எப்பவுமே நான் செஞ்சுட்டே இருப்பேன். ஐ do not let ego come in the way of my behavior with anyone and look after everyone without bias. எப்பவுமே நான் உண்மையாகவும் பணிவாகவுமே இருப்பேன். ட்ரூத்ஃபுல் அண்ட் ஹம்பிள். நான் மிகவும் அதிகாலையிலே எழுந்து விடுவேன். என் கணவர்களுக்கு அவர்களுடைய யாக யஜ்ஞங்களுக்கும் நித்திய கர்மாவுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்கிறேன். என்னுடைய வீட்டை ஐ கீப் மை ஹவுஸ் இன் ஆர்டர். அண்ட் எல்லாருமே என்னோடய ஹெல்ப்பர்ஸ் உட்பட எல்லாரும் ஒழுங்காக சாப்பிடுகிறார்களா என்பது என்னுடைய பொறுப்பு. என்னுடைய வீட்டினுடைய தேவைகள், இன்க்ரீடியன்ட்ஸ், ஃபுட்டு இன்னுமே குறையாமல் பார்த்துப்பேன். எமர்ஜென்சிஸ் உட்பட என்னுடைய மாமியாரை நான் அவருடைய தேவைகளை எல்லாம் பார்த்துக்கிறேன். இவரே பெரிய ராஜாவுடைய பெண். ஆனால் அவள் என்ன சொல்கிறா? இந்த ஃபேமிலியோட ட்ரெடிஷன்ஸும் நார்ம்ஸ் படியும் நான் வாழ பழகி கொண்டிருக்கிறேன். இந்திரபிரஸ்தத்தில் நான் மகாராணியாக இருந்தபோது எல்லா நாளும் 8000 பிராமணர்கள், 88,000 கிராஜுவேட்ஸ், 10,000 சாதுக்கள் தினமும் உணவளிக்கப்படுவார்கள். இந்த 1,00,000 பேருக்கு நான் உணவளித்து இவங்களை வேறு கெஸ்ட்ஸ், உமன் ஹெல்ப்பர்ஸ், 1,00,000 பேர் இருப்பாளாம் உமன் ஹெல்ப்பர்ஸ், எல்லாருமே வெல் ட்ரெயின்டு. இவ தான் ட்ரெயின் பண்ணியிருக்கா எல்லாரையும். ஹவு டு டேக் கேர் ஆஃப் கெஸ்ட், ஹவு டு கீப் த ஹவுஸ் இன் ஆர்டர், இந்த ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணுறது. இன்ஃபேக்ட் ஷீ நியூ எவ்ரி ஹெல்ப்பர் பர்சனலி பை நேம். அவளுடைய பேர் வரைக்கும் அவளுக்கு தெரியும். அவள் என்ன வேலை பண்ணுறான்னு தெரியும். யுதிஷ்டிரன் ஒரு வேறு இடத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது யார் அவருடைய போனோம், அவருக்கு எந்த சேரட், அதாவது எந்த தேர் போனோம், எத்தனை அவருடைய காலாட்படையோ குதிரைப்படையோ யாரெல்லாம் போகணும், அதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேணும், யார் அந்த சேரட்டை ட்ரைவ் பண்ணுவார்கள், இத்தனையும் நான் தான் பார்த்துக்குவேன். இது மாதிரி அங்கே வரவு செலவு கணக்கு மொத்தமும் நான் தான் பார்த்துப்பேன். இதில் முக்கியமாக வரவு செலவில் டிரான்ஸ்பரன்சி, அந்த ட்ரெஷரியில் டிரான்ஸ்பரன்சி, இது எல்லாமே என்னுடைய பொறுப்பாக இருந்தது. யுதிஷ்டிரன் ஒரு தடவை வைஷம்பாயனர்கிட்ட சொல்கிறார், திரௌபதி மாதிரி ஒரு வாழ்க்கை துணை கிடைத்தால் ஒரு கணவனுக்கு வாழ்க்கை எவ்வளோ ஃப்ரூட்ஃபுல், எவ்வளோ பயனுள்ளதாகவும் எவ்வளோ நிறைவானதாகவும் இருக்கும் என்று சொல்கிறார். திரௌபதிக்கு இணையாக யாரையாவது சொல்ல வேண்டும் என்றால் அது சத்யவான் சாவித்திரி தான். அதை பற்றி ஒரு தனி எபிசோடே சொல்லணும், அதை இன்னொரு எபிசோடில் பார்ப்போம்.
ஆனால் ஓவரால் த டேக்அவே இஸ் விமென் have always put their requests, their wants behind them. ஓவரால் ஃபேமிலியோட குட்னஸ்க்காகவும் ஃபேமிலியோட வெல்பீயிங்காகவும் வேலை வேலை செஞ்சதுனால்தான் எல்லாருமே இன்றைக்கு காலத்தை தாண்டி நிற்கிறார்கள். என்னோட ஸ்பேஸ், என்னோட தேவைகள் எல்லாம் அதுக்கப்புறம். பட் ஓவரால் இட் வாஸ் த ஃபேமிலி. அந்த டெடிகேஷன், அந்த லவ் இஸ் வாட் விமென் கேன் கிவ். விமென் ஆர் நாட் வீக், தேர் சாஃப்ட். விமென் கேன் பேர் சைல்டு. அந்த 2-3 கிலோ 4 கிலோவை தொடர்ந்து 6 மாதம் தேர் சுமக்கிறா. என்ன 4வது மாதத்துலேருந்து தொடர்ந்து சுமந்துட்டு வரா. எல்லோரும் கீழே வைக்கக்கூடிய சுமையை. அதே மாதிரி இடுப்பில் ஒரு குடம், தலையில் ஒரு குடம். நார்மல் ஹியூமன் விமென் கேன் டூ தேட். அப்படின்னா தேர் நாட் வீக், தேர் சாஃப்ட். விமென் ஆர் நாட் ஹியர் டு கம்பீட் வித் மென். தே கம்ப்ளீட் அ மேன். வித்தவுட் விமென் தெர் இஸ் நோ மேன். ஸோ நம்மளுடைய போட்டி அவர்களுடன் இல்லை. விமென் ஷுட் சப்போர்ட் அதர் விமென் டு கம் அப் இன் லைஃப். குந்தி திரௌபதியை சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு விமனுக்கு தான் இன்னொரு விமனோட தேவைகள் என்னன்னு தெரியும், என்ன சப்போர்ட் தேவைன்னு தெரியும். ஓவரால் வாட் வி ஆர் டுடே இஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் டிஎன்ஏ. த லிஸ்ட் இஸ் என்லெஸ். இந்த மாதிரி விமன் பற்றி இந்தியன் விமன் த்ரூ அவுட் த ஏஜஸ் சொல்லுன்னு போனோம்னா இது சீரியல் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ லாங் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் ஆல் அவர் விமன். ஸோ இட்ஸ் ஆல் இன் our DNA டுடே. அண்ட் வாட் we are டுடே இஸ் த ட்ரைனிங் அண்ட் அந்த உள்ள பதிவுகள், அவர்களுக்குள்ள பதிவுகள் தான் நம்ம இன்றைக்கி இப்படி இருக்கோம். தைரியமாகவும் நேர்மையாகவும் மல்டி டாஸ்கிங் பண்ணுறவர்களாகவும் இருப்போம். யாதேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்சிதே நமஸ்தஸ்மை 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 நமோ நமः. ராதே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः.